பழனியில் இருக்கிறது முருகனே கிடையாதுங்க, இடும்பனோட மலை தான் பழனி மலை. வணக்கம், நான் உங்கள் பிரியா. எனக்கு தெரிந்த முருகர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை நான் உங்ககிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச முருகரை பற்றி சொல்ல போகிறேன். இன்றைக்கி முதல் தொகுப்பாக டிஎம்எஸ் ஐயாவோட பாடல் வரிகளை கொண்டு வந்திருக்கேன். இந்த மலை ஏன் டிஎம்எஸ் வந்து ஏழைகளின் மலைன்னு மருதமலையை சொன்னார்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? 6 படை வீடு எதுவுமே வந்து முருகரோட சொந்த மலையே கிடையாதுங்க. இவர் வந்து அங்கே வந்து ரெண்டலுக்கு தான் போயிருக்காரு. எந்த மலையுமே வந்து முருகருக்கு சொந்தமானது இல்லை. ஒரு வீடு வாடகைக்கு போவோம் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி கோவிச்சிட்டு ஒரு திருவிளையாடலுக்காக போன இடங்கள் தான் 6 படை வீடுகள். சுவாமி மலை வந்து பார்த்திங்கன்னா கருப்பண சுவாமிக்கு தான் சொந்தமானது, அது முருகருக்கு கிடையாது. அதே மாதிரி திருச்செந்தூர் வந்து சூரசம்ஹாரம் பண்ண இடம், அது அசுரர்களின் இடம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து பழனி மலை இருக்குது பார்த்திங்களா, அது இடும்பனுக்கு சொந்தமானது, முருகனுக்கு சொந்தம் கிடையாது. பழமுதிர் சோலை மட்டும் என்னங்க, அதுவும் ராக்காயம்மனுக்கு சொந்தமானது தான். இவர் அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். அதனால தான் வந்து இந்த மருதமலையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏழைகளின் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடமும் வந்து நீ போய் ரெண்டலுக்கு இருந்துட்ட, இந்த மருதமலையில் மட்டுமாவது நீ மக்களுக்கான மலையாக நீ வந்து இருக்கணும், அந்த இடத்துல உன்னோட மலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து அந்த இடத்துல வந்து ஏழைகளின் மலையில் மக்களுக்காக காட்சி கொடுத்துட்ருக்காரு இந்த மருதமலையில். அது மட்டும் இல்லைங்க, இந்த மருதமலை வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் தான் மருதமலை. இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச முருகரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆன்மீக சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.